ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் லாஸ்ட்டாக அறுவடை வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 15 நாள் ஆக போகுது. அதனால் இன்றைக்கி நம்ம கார்டனில் ஒரு சூப்பராக அறுவடை நடக்க போகுது. அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடையை நம்ம காந்தாரி மிளகாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இதில் வந்து நல்லா பழுத்திருக்கக்கூடிய மிளகாயை மட்டும்தான் பறிக்க போகிறேன். பறித்து முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காந்தாரி மிளகாய் ஃபுல்லாக பறிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மிளகாயும் நல்லா பெரிய பெரிய சைஸ்லேயே இருக்குது. காந்தாரி மிளகாய் பொதுவாக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம தோட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது. பாருங்கள், பறித்து கையே கருப்பாயிடுச்சு. உண்மையிலேயே இந்த அறுவடையை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அரை மணி நேரத்துக்கு மேலே பறிச்சிக்கிட்டே இருக்கேன் நானும். இன்னமும் கூட மிளகாய் இருக்குது. ஒரு சிலதை கொஞ்சம் அடியிலலாம் குனிஞ்சு பறிக்க முடியல, ஏன்னா புதர் மாதிரி இருக்குது. உள்ளே நிறைய கொசு இருக்குது, அதனால் அதில் போய் கை வைக்கல. அதனால் பாருங்கள், இதுவே நல்ல அதிகமான அறுவடை தான் இது. இப்போ நம்ம அடுத்ததாக சொரக்காய் பறிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சொரக்காய் நிறையவே இருக்குது நம்ம தோட்டத்தில். இன்றைக்கும் பாருங்கள், பக்கத்துலேயே 2 சொரக்காய் தெரியுது. இதுக்கு மேலே விட்டால் இதெல்லாம் ரொம்ப முத்தி போயிடும். இங்கே பாருங்கள், ஒரு பரங்கிக்காய் இருக்குது. ஆனால் இதை இப்போ பறிக்க போகிறதில்ல. இது வந்து இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். இங்கே ஆல்ரெடி கலர் மாறின ஒன்று இருக்குது, அதை மட்டும் பறிச்சிக்கலாம். இப்போ இந்த சொரக்காய் பறிச்சுப்போம். இங்கே ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகலாம். அதனால் நாளைக்கு பறிச்சுப்போம் இதை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் நான் விதைக்குன்னு விட்டது வந்து 1 சொரக்காய் தான் விட்டேன். ஆனால் மீதி 2 சொரக்காய் வந்து இது நம்மளுக்கு தெரியாமல் முத்தி போயிடுச்சு. ரொம்ப அளவில் பெருசாகிடுச்சு, ரொம்ப முத்திடுச்சு. அதனால் அதை பறிக்க முடியல. அதை அப்படியே விதைக்காக விட்டுருவோன்னு அதையும் விட்டுட்டேன். இப்போ ஒரு பரங்கிக்காய் இருக்குது, அதை பறிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இதுக்கு மேலே இதை இங்கே விட்டால் எலி காலி பண்ணிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இங்கே ஒரு இடத்துலையே சுற்றி பார்க்கும்போது நிறைய சொரக்காய் தெரியுது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது பறிச்சிருவோம். ஏன்னா முத்திருச்சுன்னா அப்போ நம்ம அது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம தோலை வந்து எடுத்துகிட்டு தான் சமைக்கணும் முத்திருச்சுன்னா. இது கொஞ்சம் சின்னது. இங்கே ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது பறிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இடத்துல எவ்வளோ பிஞ்சு தெரியுது பாருங்கள், குட்டி குட்டியாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரி செடியை நான் இங்கே நடவு பண்ணவே இல்லை. இது எப்படி இங்கே வந்ததுன்னு தெரியல. ஆனால் வளர்ச்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது செடி. அதனால் இதை எடுக்க போகிறல, இங்கேயே இருக்கட்டும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்படி வந்ததுன்னே தெரியல. நான் இங்கே நடவு பண்ணலை. ஒரு வேளை விதை ஏதாவது விழுந்து தானே முளைச்சிருக்குமோ என்னவோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சொரக்காய் இருக்குது. நம்ம அவரை பந்தலுக்கு பக்கத்தில் வந்திருக்கோம். நான் ஒரு இடத்துல தான் நடவு பண்ணேன், ஒரே ஒரு செடி தான் நடவு பண்ணேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சொரக்கொடி வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துருச்சு. இங்கே இடம் இருக்குன்றதால அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. கொடி இன்னும் விட்டால் கூட கேட்டை தாண்டி போயிடும் போல இருக்கு. நாங்கள் அப்பப்போ திருப்பி விட்டுருவோம் கொடியை. பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது, இதை பறிச்சு போவோம். இப்போ இந்த இடத்துலையே இன்னும் நிறைய குட்டி குட்டி பிஞ்சுகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரு செட்டாக காய்க்குது. அப்படியே ஒரு டைமில் எடுக்கிற பூ எல்லாமே பிஞ்சா மாறி எல்லாமே காயாக மாறுது. ஒரு சில டைமில் 1-2 காய் தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணப்போ நிறைய இருந்தது. நடுவில் நம்ம ஒரு 15 நாள் எந்த வீடியோவும் போடல நம்ம சேனலில். அப்போ வந்து எந்த அறுவடையும் அவ்வளோவா இல்லை, 1 காயோ 2 காயோ தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரே அடியாக நிறைய காய் இருக்குது. நம்மளுடைய அவரைப்பந்தல் வந்து இன்னும் சரியாக காய் பிடிக்கல. நிறைய பூ வச்சுருந்தது. அப்போ வந்து மழை பெஞ்சதால பூ எல்லாம் அப்படியே கொட்டி போயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் பூ பூக்குது. இது பிஞ்சா மாறுதா என்னன்னு பார்ப்போம். ஒரு சிலது பிஞ்சு இருக்குது. அநேகமாக அடுத்த அறுவடையில் நம்ம அவரைக்காய் பறிப்போம்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் தட்டைப்பயிர் இருக்குது, இதை பறிச்சுப்போம். அடுத்ததாக கொஞ்சம் ரோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பறிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான அறுவடை இன்னைக்கு. இப்போ அடுத்ததை நாம் கொஞ்சம் சிலோன் பசலைக்கீரை பறிச்சுப்போம்.
பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் இதையும் கொஞ்சம் பறிச்சுப்போம். நம்ம தோட்டத்தில் அங்கங்கே நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய கீரையில் இதுவும் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி பறிச்சுப்போம். சமையலுக்கு தேவையானது கொஞ்சமாக மட்டும் பறிச்சுக்க போகிறேன். அப்பப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுப்போம். இங்கே நான் நிறைய விதைச்சிருந்தேன். இங்கே தோட்டம்னு இருந்தால் கண்டிப்பாக அதில் எலி தொல்லை கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் இங்கே பாருங்கள், முளைச்சி வர கொத்தமல்லி எல்லாத்தையும் இந்த எலி காலி பண்ணிடுச்சு. அங்கங்கே கொஞ்சம் 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 பெரிய செடியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த தடவை தான் நாங்கள் போட்ட கொத்தமல்லி எல்லாமே சூப்பராக வந்தது. ஆனால் அதையெல்லாம் காலி பண்ணுறதுக்கு தான் எலி வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகாய் செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தோட்டத்தில் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்கிறதுல மிளகாயும் ஒன்று, கீரைங்களும் நல்லா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி மிளகா ரகத்தில் காந்தாரி மிளகா, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில ரகம் இருக்குது. இதெல்லாம் எப்போவுமே நம்ம தோட்டத்தில் கொத்தாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும். மிளகாய்க்கு எப்போவுமே நம்ம தோட்டத்தில் பஞ்சமே கிடையாது. பாருங்கள், இந்த ஒரு கொத்துல எத்தனை மிளகாய் இருக்குது பாருங்கள். அதே சமயம் இது நல்லா காரமாகவும் இருக்கும். சின்ன சின்னதாக நல்லா அடர் பச்சை நிறத்தில் இருக்குது. நல்ல காரமாகவும் இருக்கக்கூடிய ரகம் இது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே வீட்டு தோட்டத்தில் 12 வகை மிளகாய்கள்னு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம தோட்டத்தில் போன சீசனில் 12 வகையான மிளகாய் இருந்தது. இந்த தடவை நான் எண்ணி பார்க்கல, அதுக்கும் அதிகமாக கூட இருக்கலாம். அடுத்ததாக அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிலோன் பசலைக்கீரை, மணத்தக்காளி கீரை மாதிரி இந்த வேலைக்கீரையும் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கீரை. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் முளைச்சி கிடைக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுப்போம். பாருங்கள், இங்கே இருந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் நாங்கள் உடச்சி விட்டுட்டோம். எல்லாத்துலேயும் நோய் தாக்கம் மாதிரி அதிகமாக இருந்தது. அதனால் கட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லாமே அழகாக துளுத்து வந்துட்டுருக்குது. இப்போ இந்த சைடில் ஒரு சில செடி இருக்குது, அதுலேருந்து நம்ம கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு கொத்து போதும். இதுக்கு மேலே வேணும்னா நாளைக்கு நான் பறிச்சுப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான அறுவடை இன்னைக்கு. இன்னும் நம்ம அறுவடை பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இந்த சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் கூட இப்போ அறுவடை பண்ணுற ஸ்டேஜ் தான். இது எடுத்துருக்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் அதை பற்றின அறுவடை வீடியோ நம்ம சேனலில் வரும். இப்போ பாருங்கள், சூப்பரான அறுவடை இன்னைக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அறுவடையில் இந்த சொரக்காய் மட்டும்தான் நான் விதைச்சி அறுவடை எடுத்தது. மற்றது எல்லாமே இந்த ரோஸ் பூ இதெல்லாம் தான் நான் நடவு பண்ணது. இந்த கீரைங்க, இந்த மிளகாய் எல்லாமே தானாக முளைச்சி வந்த செடியிலேருந்து அறுவடை பண்ணது தான். இந்த பரங்கிக்காய் கூட இந்த சீசனுக்கு நான் விதைக்கல. போன சீசனில் இருந்த காயிலேருந்து விழுந்த விதை தானாக முளைச்சது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சுது. வீட்டு தோட்டத்தை பற்றின பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க கிருஷ்ணா ஹோம் கார்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.